இப்போ நம்ம அரிசி மாவுல புட்டு செய்யலாம். அரிசி வச்சுக்கிறேன். அரிசி ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு அரைச்சிட்டு ஜெலிச்சு வச்சிருக்கிறேன். இதுல புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வைக்கிறேன். இதுல ஒரு கப் இது வந்து 1/2 kg மாவு, 2 கப்பு, ஒரு கப்பு வந்து 1/4 kg 550 கிராம். இப்போ 2 கப்பு போட்டுக்கிறேன். இது வந்து 1/2 kg ஆகுது. இது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். ரொம்ப இது ப்ரௌன் ஆகக்கூடாது, கொஞ்சம் சூடான போதும். வறுத்துக்கணும். இது வறுத்தீங்கன்னா என்ன ஆகும், கெட்டியா வந்துடும், பலன்னு வராது புட்டு. அதனால வறுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் நம்ம கலக்காத விட்டுட்டோம்னா தீஞ்சிடும். இது கலக்கிட்டே இருக்கணும், வச்சுட்டு கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கை வச்சு பார்த்தாலே இது சூடு தெரியும் இல்லையா? இப்போ ஆஃப் பண்ணிடலாம். Ten minutes later. வெந்துச்சு. எடுத்து ஒரு பிளேட்ல போட்டுன்னு இருக்கோம். இதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சக்கரை போட்டுருவோம். நல்லா கழிக்கணும். இது சூடாக இருக்கும் போதே சக்கரை போட்டால் தான் இது மெல்ட் ஆகும். இப்போ துருவி வச்சுக்கிற தேங்காய் போடலாம். இதில் பண்ணிட்டு சாப்பிடலாம். போடணும். ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு போட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.